குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கில 9/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று காலை 6:59 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:54 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இரவு 7:45 வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரை காலை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷம் நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் சந்திராஷமும் ஆரம்பமாகிறது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. சதுர்த்தினா விநாயகப் பெருமானுடைய ஒரு நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானையும் துர்கையும் வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல இன்னைக்கு மாணிக்க வாசகருடைய குரு பூஜை இன்னைக்கு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். கடகத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று காலை 7:52 சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம். மகர ராசிக்கு 7:53 இருந்து சந்திராசிரமம் ஆரம்பம். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்கனவே நிறைய நான் சொல்லிட்டேன், கடன் தீர்வதற்கு இதுக்கெல்லாம். அதே மாதிரி துர்கை வழிபாடு இன்னைக்கு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ராகு கேது சரியில்லாத இருக்கின்ற இந்த தருணத்துல துர்கை வழிபாடும் மிக சிறப்பை தரும். அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எலுமிச்சை கனியும் அது கூட வசமும் மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஒரு ஆலயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைய பேருக்கு மறுபிறவியே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள், எண்ணுபவர்களாக இருந்தால் இந்த ஆலயம் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். செல்ல வேண்டிய ஆலயம் இதுதான். மீண்டும் ஒரு முறை சொல்ற, மறுபிறவி என்பதே வேண்டாம் என்று எண்ணுபவர்களா நீங்கள்? அப்படி என்றால் இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டியது. மனிதனுக்கு 7 பிறவி உண்டா? 7 ஜென்மம் என்ற தத்துவங்கள் எல்லாம் உண்மைதானா? இப்படி பல ஆய்வுகள் உலகில் பல்வேறு பகுதிகளில் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தை பொறுத்தவரை இவ அனைத்தும் உண்மை. மறுபிறவி இல்லாத ஒரு மனிதன் உன்னத நிலையை அடைவான் என்ற நம்பிக்கையும் நம்மிடையே இருக்கிறது. அந்த வகையில தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவிலில் ஒன்றில் நுழைந்து இறைவனை மனதார தரிசித்தாலே போதும், மறுபிறவி என்பதே இருக்காது என்ற நம்பிக்கை உண்டு. சரி, அந்த கோவிலை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் தேப்பெருமாநல்லூர். ஆனா உண்மையாவே சொல்றேன், இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நமக்கு அந்த ஒரு வரம் கிடைத்தால்தான் அந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம செல்ல முடியும். இந்த கோவிலுக்குள் தனித்துவம் என்னவென்றால், இந்த கோவிலுக்குள் யார் வேண்டுமானாலும் நினைத்தவுடன் எளிதில் செல்ல முடியாது. இந்த தேப்பெருமாநல்லூர் என்ற இடத்தில் இருக்கின்ற விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் வேதாந்த நாயகி
சமேத விஸ்வநாதர் இந்த திருக்கோவிலில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார். இந்த கோவில் உள்ள நினைத்தா உடனே போக முடியுமானா முடியாது. அப்படியே சென்றாலும் இறைவனை மனமுருகி வணங்காமல் அவருடைய அருளை பெற முடியாது. ஏனென்றால் மறுபிறவி இல்லாத ஒரு உன்னதமான வரத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார் இங்குள்ள இறைவன். நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த கலியுக நாட்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில கடந்த 2010ஆம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது இங்குள்ள சிவபெருமானை தரிசிக்க வந்த நாகம் ஒன்று தனது தோளினை சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்து சென்றது. அதே போல பிரதோஷ தினத்தன்று இக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மற்ற கோவில்களின் விதிமுறைகளுக்கும் இந்த கோவிலின் விதிமுறைக்கும் இடையே பல மாறுதல்கள் இருக்கின்றன. இக்கோவில்ல எழுந்தருளில் இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கும் காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சியளிக்கின்றது. இந்த வேதாந்த நாயகியின் சிறப்புகள் என்னன்னா, மிகவும் பழமையான இந்த கோவிலில் 4 வருடங்களுக்கு முன்னர் காலை 4 மணி முதல் 9 மணி வரை தீபம் தானாக அணைந்தும் மற்ற நேரங்களில் தானாகவே எரிந்து கொண்டிருந்த அதிசயம் நடந்துள்ளது. இந்த கோவிலின் தெற்கு திசை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அம்மன் வலது காலை முன்னோக்கி வைத்து உதட்டினை குவித்து நம்மிடம் பேசுவது போன்ற தோற்றத்தில் காட்சியளிக்கிறார்கள். இந்த வேதாந்த நாயகி அம்மாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்ததாக சாந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகா பைரவர் என்ற பெரிய உருவிலும் இருக்கும் 2 பைரவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே ஆலயத்தில் இருக்கும் சிறப்பும் இந்த கோவிலுக்கே உரிய சிறப்பம்சமாகும். காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஒய்யாரமாக மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார். அம்பாளை வேண்டி அவரின் அருளை பெற்றிருந்த ஆனந்த காட்சி இதுவே ஆகும். சனிதோஷம் உள்ளவர்கள் இந்த சனி பகவானை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்பது கோவிலின் சிறப்பு. அதே போல சனி பகவானின் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்காக சிவபெருமான் 12 ஜோதிர்லிங்கங்களை ஒன்று சேர இக்கோவிலுக்குள் வரவழைத்தார். அவர்களில் ஒருவரான காசி விஸ்வநாதர் இக்கோவிலின் உள்ளேயே நிரந்தரமாக வாசம் செய்கிறார். ஜோதிர்லிங்கங்களின் ஒன்றை நாம் வழிபட்டோம் என்றாலே நமது பாவங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். ஆனால் 12 ஜோதிர்லிங்கங்களும் இந்த இடத்தில் தோன்றி அருள் புரிந்தமையால் இங்கு உள்ள கோவிலுக்குள் 7 ஜென்மத்திலும் எந்தவித பாவங்கள் செய்யாதவர்களும் மற்றும் மறுபிறவி இல்லாதவர்களும் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். திறக்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 8:30 மணி முதல் 11:30 வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தேப்பெருமாநல்லூர், கும்பகோணம், தஞ்சாவூர் சைடு போற வழியில இது இருக்கு. சுவாமி பேரு விஸ்வநாத சுவாமி திருக்கோயில். சென்று பார்த்து விட்டு வாருங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத சிறப்பு எந்த ஊர்களிலும் இல்லை. முக்திக்கும் ஒரு இடம், சக்திக்கும் ஒரு இடம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படுகின்ற நாள். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பழக்க வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனையில கவனம் தேவை. பணியாளர்களால் சில விரயங்கள் ஏற்படுவது இன்றைய தினம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்புலாம் வருகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு.
அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எதிரிகளால், மறைமுக நபர்களால் இன்னைக்கு தடைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கவனமா இருங்க. எதிர்பாராத பொறுப்புகளால் காலம் தவறி நீங்க உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி சொந்த பந்தங்களை பற்றிய புரிதல் ஏற்படும். நிர்வாகத்துறையில பொறுமையோடு செயல்படுங்கள். வியாபாரம் தொடர்பான ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள். அதே சமயத்தில் தாயின் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத தன வரவு இருக்கும். உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே மனவிட்டு பேசுங்கள். மனக்குழப்பங்கள்லாம் விலகும். இடம் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதே சமயத்தில் வியாபார நிறுவனங்கள் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை, எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி தனவரவில் இருந்து வந்த தடைகள், இழுபறிகள்லாம் விலகும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு தொடர்பான உதவிகரம் சாதகமாக அமையும். அதன் மூலம் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மன கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்ததெல்லாம், இழுபறியாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்கார உங்கள் முயற்சி திருவினையாக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் சிறு சிறு தேவையில்லாத விவாதங்கள்லாம் தோன்றி இன்னைக்கு விலகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து விடுங்கள். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. எந்த விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஏற்ற இறக்கம் உண்டாகும். மறைமுகமான வதந்திகளை தோன்றி மறையும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வதந்திகள் உங்கள் மீது இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு மனதை கொஞ்சம் பக்தியில் ஈடுபடுத்துங்க. தட்டி போன சில வாய்ப்புகள் மூலம் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். புதிய நபர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. தேவையற்ற வார்த்தைகளை வெளியில் விடாதீங்க. எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். வங்கி துறையில் இருப்பவர்கள் கவனத்தோடு இன்னைக்கு, அதாவது கேஷியர் வேலையில் இருப்பவங்க பணம்
பட்டுவாடா செய்கிறவர்கள், இந்த துறையில இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பக்தியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதிசய வடகிழக்கு திசையின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்கால சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள். படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும். சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். சகோதரர்களிடம் ஒத்துழைப்பாக உங்களிடம் இருப்பார்கள். அவர்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சித்திரை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு சார்ந்த பணியில இழுபறியான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனமா முதலீடு செய்யுங்க. கூட்டாளிகள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். தொழில் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும். கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இறை வழிபாட்டு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. புதிய முயற்சிகளை ஒரு நல்ல அனுபவம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாட்டில் எண்ணிய ஒரு சில நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வாகனம் பயணங்களில் நிதானம் தேவை. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இழுபறியான செயல்பாடுகள் செய்வதில் கவனம் தேவை. செய்யும் வேலையில முழு ஈடுபாட்டோடு செயல்படுங்கள். மூத்த உடன்பிறப்புகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்படும். சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால இன்றைய நாள் மகர ராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்தையும் பொறுமையும் கையாள வேண்டியது அவசியம். விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்றைய தினம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் தன வரவு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள். வர்த்தகத்துறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சேமிப்பு மேலோங்கும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். பேச்சில பொறுமை தேவை. இன்றைய நாள் நல்ல விருத்தி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். மறதி பிரச்சனைகள் எல்லாம் விலகும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தகத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத விவாதங்களில் தலையிடாதீங்க. அந்த விவாதங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். இருந்தாலும் அதில் நீங்கள் கலந்துக்காம இருந்தாலே சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.